Hello, my dear students and parents. Welcome back to my Future YouTube channel. நான் Professor Suvanya Devi, a certified career consultant. உங்களோட career guidance க்கு super spot. So, நம்ம இன்னைக்கு GNM nursing பத்தின full course அப்புறம் அந்த syllabus எப்படி இருக்கும், அதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத சூப்பரா பார்க்க போறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜிஎன்எம் போகணும்னு ரொம்ப விருப்பப்படுறீங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ஜிஎன்எம் போறதுக்கு முன்னாடி தன்னோட சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், தன்னோட சிலபஸ் எப்படி இருக்கும்னு எல்லாத்துக்குமே ஆவலா இருக்கும். ஸோ அதை வந்து கிளியர் பண்ற விதமா இந்த வீடியோ ஒவ்வொரு டிஜிஎன்எம் ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி நான் பிஎஸ்சி நர்சிங்க்கும் போஸ்ட் டீடைல் சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து போட்டிருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ அதை கண்டிப்பா போய் பாருங்க. உங்களுக்கு காலேஜ் போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஐடியா கிடைக்கும் அந்த கோர்ஸை பத்தி. அதே மாதிரி இந்த ஜிஎன்எம் நர்சிங் இருக்கும். ஸோ யாரெல்லாம் ஜிஎன்எம் நர்சிங் ஸ்டூடெண்டா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பார்த்து பெனிஃபிட் ஆகட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஎன்எம் நர்சிங் ஆக்சுவலி இதை வந்து டிஜிஎன்எம் சொல்லுவாங்க, டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோர்ஸை. இது வந்து ஏன் டிப்ளமோன்னு சொல்றாங்கன்னா, இட் இஸ் அ 3 years கோர்ஸ். டிப்ளமோன்னு வந்ததுனாவே 3 years கோர்ஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப். எப்படி பிஎஸ்சி நர்சிங் ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் கோர்ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் கோர்ஸ். ஸோ ஐஎன்சியால ரெகனைஸ் பண்ணப்பட்ட, டிஎன்எம்எம்சியால ரெகனைஸ் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ் என்னன்னா இந்த டிஜிஎன்எம்மும் அப்புறம் பிஎஸ்சி நர்சிங் தான். ஸோ இது பிஎஸ்சி நர்சிங் மாதிரியே போத் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் இருக்கும். ஆக்சுவலி கம்பேர் டு பிஎஸ்சி நர்சிங் ப்ராக்டிக்கல் ஏரியா வந்து அதிகமா இந்த டிஜிஎன்எம்க்கு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிளினிக்கல்ல மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க, நோ டீச்சிங் சைடு. அது ஒண்ணுதான் இதுக்கும் பிஎஸ்சி நர்சிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். டிஜிஎன்எம் 2026-27 கட் ஆஃபா இருக்கக்கூடிய 2060 சீட்ஸ் 25 கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் எந்த கட் ஆஃப்ல கிடைக்கும் அப்படிங்கிற நான் வீடியோவும் போட்டிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ யாரெல்லாம் டிஜிஎன்எம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸை போய் அந்த வீடியோவெல்லாம் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த கோர்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே, ப்ரோக்ராம் டைப் வந்து டிப்ளமோ 3 years கோர்ஸ், ஃபுல் டைம் தான், நோ பார்ட் டைம். இது வந்து 12th நீங்க முடிச்சிருக்கணும். சயின்ஸ் ஸ்ட்ரீமா இருக்கலாம், வொகேஷனல், அதர்ஸ். டிப்ளமோ பொறுத்தளவுக்கு எந்த ஸ்ட்ரீம் படிச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஜிஎன்எம் நர்சிங் படிக்கலாம். ஆனா பிஎஸ்சி நர்சிங் வந்து ஒன்லி சயின்ஸ் ரிலேட்டட் குரூப் படிச்சிருந்தா மட்டும்தான் உள்ளுக்குள்ள என்டர் ஆக முடியும். அடுத்தது இது ஐஎன்சி ரெகுலேஷன். அதை நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சிலிங் ரெகுலேட்டரி பாடி. டிஜிஎன்எம் நர்சிங் வந்து சூஸ் பண்றாங்க அப்படின்னா இது வந்து 3 years கோர்ஸ் தான். லைசன்ஸ்டு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நர்சிங் கேரியர். அதே மாதிரி கோர்ஸ் ஃபீஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங் கம்பேர் பண்ணும்போதும் வெரி லோவரா தான் இருக்கும். ஸோ இந்த இயர் நீங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல வந்து 30 to 35,000 வந்து சொல்லியிருக்காங்க. இதே கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா நோ ஃபீஸே இருக்காது அந்த 2060 சீட்ஸுக்கும். அந்த மாதிரி தான் இந்த கோர்ஸ். அடுத்தது எஸ்சிஏ எஸ்டிக்கும் இதில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க தாட்கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி பிஹெச்சியில் ஸ்டாஃப் நர்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் எல்லாருமே எம்ஆர்பி எக்ஸாம் வச்சு டிப்ளமோ நீங்க முடிச்சிருந்தாவே போதும், எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் நீங்க போயிடலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு, மேம் நான் டிஜிஎன்எம் படிச்சிருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்குமான்னு. ஒரே பண்ண வேண்டாம், டிஜிஎன்எம் முடிச்சிருந்தாவே போதும், உங்களுக்கு எல்லா கவர்மெண்ட் போஸ்டிங்க்கும் நீங்க எக்ஸாம் எழுத எலிஜிபிள், கவர்மெண்ட் போஸ்டிங்க்கும் எலிஜிபிள். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஜிஎன்எம்மோட முடிப்போமா? நோ, இதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் இருக்கு. போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிங்கன்னா நீங்க பிஎஸ்சி நர்சிங் கிராஜுவேட் மாதிரி ஆயிருவீங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் நர்சிங் ரெக்ரூட்மெண்ட் இதுக்கு நிறைய இருக்கு. ஸோ சென்ட்ரலும் போகலாம், நீங்க ஸ்டேட்டும் போகலாம், எல்லா கவர்மெண்ட் ஜாபுக்கும் நீங்க போகலாம். இல்லை அப்ராட் கண்ட்ரீஸ்க்கும் உங்களோட ஜிஎன்எம் கோர்ஸே எலிஜிபிளா தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம அந்த போறதுக்கு முன்னாடி கேட்டுக்கணும். ஸோ இதோட எலிஜிபிள் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா நான் முதலே சொல்லிட்டேன், சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும், சயின்ஸ் கோர்ஸ், வொகேஷனல் அண்ட் அதர்ஸ் கோர்ஸ். அடுத்தது மினிமம் மார்க்ஸ் வந்து 40 to 45% இருக்கணும். ஜென்ரல் கேட்டகரினா as per state norms 40 to 45% இருக்கணும். ஏஜ் லிமிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 70 to 35 years. அண்ட் ஷுர் யூ மஸ்ட் பி அ மெடிக்கல் ஃபிட்னஸ். there is no communicable disease எதுவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
there is no semester exam. இவங்களுக்கு வந்து நான் செமஸ்டர் எக்ஸாம் தான். ஸோ இயர்லி எக்ஸாம் தான். அதோட லாஸ்ட் இயர்ல வந்து ஃபுல்லா 6 months வரைக்கும் இன்டர்ன்ஷிப் தான் பண்ணுவாங்க. ஸோ 3 years வரைக்கும் பெர் இயர் வந்து கிளினிக்கலும் போவாங்க, அஸ் வெல் அஸ் தியரியும் படிப்பாங்க. லாஸ்ட் 6 months வந்து ஃபுல்லா இன்டர்ன்ஷிப் மட்டும்தான் படிப்பாங்க. ஸோ இதுல கிளியர் ஆயிக்கிங்க. 3 years கோர்ஸ் இருக்குல்ல, இதோட கரிக்குலம் பாத்தீங்கன்னா டோட்டலி இயர் 1 இயர் 2 இயர் 3ல வந்து சில சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து டிஜிஎன்எம் கரிக்குலம். இந்த கரிக்குலம் பார்த்துட்டீங்கன்னா டோட்டல் கோர்ஸ் டியூரேஷன் 3 years. இது தியரி பிளாக் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து 6 months வந்து தனியா கிளினிக்கல் பிளாக் இருக்கு. ஸோ இது வந்து டோட்டலா 52 weeks. அதுல வந்து வெக்கேஷன் மட்டும் சொல்றாங்க 4 weeks. எக்ஸாமினேஷன் வந்து 2 weeks நடக்கும். டோட்டலா அவைலபிள் வீக்ஸ் வந்து 46 weeks. ஹவர்ஸ் பர் வீக் வந்து 40 hours, அப்படின்னா 8 hours per day. அடுத்தது தேர்ட் இயர் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பிரிக்கிறாங்க. 960 hours, அதே மாதிரி 1248 hours. இது ஃபர்ஸ்ட் இயரோட சிலபஸ். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன படிப்போம்னா பயோசைன்ஸ் அப்படிங்கறது அனாட்டம் பிசியாலஜி. நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் இயர்னாவே அனாட்டம் பிசியாலஜி நீங்க படிப்பீங்க. ஏன் அப்படின்னா அனாட்டம் பிசியாலஜி படிச்சா தான் உங்களுக்கு நீங்க மனிதர்களோட உடம்புக்கு வந்து கேர் கொடுக்க போறீங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் எங்கெங்க இருக்குன்னு தெரியணும், எதுக்காக அவங்க வந்து அட்மிட் ஆகுறாங்க தெரியணும், அப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு கரெக்டான டேப்லெட் தான் கொடுக்குறாங்களான்னு தெரியணும். ஸோ அனாட்டம் பிசியாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது மைக்ரோபயாலஜி, கிருமிகளை பத்தி படிக்கிறது மைக்ரோபயாலஜி. அடுத்து பிஹேவியரல் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சைக்காலஜி சோசியாலஜி. ஸோ பிஎஸ்சி நர்சிங்லயும் இந்த சைக்காலஜி சோசியாலஜி சப்ஜெக்ட் இருக்கும். சைக்காலஜினா மனிதர்களோட மனநிலை பத்தி படிக்கிறது, சோசியாலஜினா சமூகத்தோட அந்த கல்ச்சர் அந்த இதெல்லாம் எப்படி ட்ரெடிஷனா ப்ரீவியஸா இருந்தது, இப்ப எப்படி மாறி இருக்கிறதுன்னு எல்லாம் படிக்கிறது. ஸோ அதோட தியரி ஹவர்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது நர்சிங் ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் இயர்ல கண்டிப்பா இருக்கும். நீங்க போஸ்டிங் போவீங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நர்சிங், ஃபர்ஸ்ட் எய்ட், இப்படி 2 தனியா படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன ஆபத்து காலத்துல வந்து எப்படி எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சாப்டரா கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நர்சிங் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பேஷண்ட்டுக்கு பண்ணணும், அதே போக நம்மளும் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் சைட் போய் அந்த எக்ஸ்போஷரே சூப்பரா இருக்கும். ஸோ அதோட தியரி ஹார்ஸ் தான் இது. அடுத்தது இது வந்து லேபுக்கு போய் அந்த ப்ரொசீஜர் செஞ்சு பார்த்துட்டு தான் நீங்க ப்ராக்டிக்கல் ஏரியாக்கே போவீங்க, கிளினிக்கல். ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா மெயினா பெட் மேக்கிங், ஸ்பஞ்ச் பாத், ஸ்டீம் இன்ஹலேஷன், அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அது லாக் புக்ல இருக்கும். அந்த லாக் புக்கை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணும் பேஷண்ட்டுக்கு செஞ்சு. ஓகே, அடுத்து கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க கம்யூனிட்டிக்கு போவீங்க, போஸ்டிங்க போயிட்டு அந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் நீங்க வந்து ஃபுல்லா கேர் கொடுப்பீங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி கேர் கொடுப்பீங்க. ஓகே, இது வந்து கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்கிறது வந்து கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் தேர்ட் இயர்லயும் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் 2ன்னு படிப்பீங்க. அதுலயே கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் 1 என்விரான்மெண்டல் ஹைஜீன், ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் படிப்பீங்க. ஓகே, நியூட்ரிஷன் அப்படிங்கிறது தனி சப்ஜெக்டா வரும். நியூட்ரிஷனும் நீங்க படிப்பீங்க. ஓகேவா, இது போக இதெல்லாம் தியரி பிளாக், இதெல்லாம் எக்ஸாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல நம்மளுக்கு பயோசைன்ஸ், பிஹேவியரல் சயின்ஸ், நர்சிங் ஃபவுண்டேஷன், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், நியூட்ரிஷன். கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்லயே இந்த நியூட்ரிஷன் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல டோட்டல் 4 சப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பயோ சயின்ஸ், அடுத்தது பிஹேவியரல் சயின்ஸ், அடுத்து நர்சிங் ஃபவுண்டேஷன், அடுத்து கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங். அந்த கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்லயே நியூட்ரிஷன் படிச்சிருவீங்க. இன்டர்னல் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் எப்பவுமே இங்கிலீஷ் இஸ் மேண்டேட்டரி. இங்கிலீஷ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியத்துல இருந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிக்கப் பண்ற விதமா இங்கிலீஷ் இருக்கும். இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் எஜுகேஷன், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், இது எல்லாமே சேர்ந்து இந்த தியரி பிளாக் எவ்வளோ, ப்ராக்டிக்கல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் இயர். அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நீங்க அதிகமா உங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுக்குற மாதிரி வரும். ஏன் அப்படின்னா இதுல எல்லா டாப் சப்ஜெக்ட்ஸும் இந்த செகண்ட் இயர்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் சர்ஜிக்கல் 1, மெடிக்கல் சர்ஜிக்கல் 2, அடுத்தது மென்டல் ஹெல்த் நர்சிங், சைல்டு ஹெல்த் நர்சிங். ஸோ 4 சப்ஜெக்ட்ஸுமே வந்து தியரி பிளஸ் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட். ஓகே, அதனால 3 நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும், மென்டல் ஹெல்த் நர்சிங் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும், சைல்டு ஹெல்த் நர்சிங் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா நர்சிங் ஃபவுண்டேஷன் மட்டும்தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். அதாவது ஹாஸ்பிட்டல் சைடு போய் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க.
ஓகே, அதோட தியரி ஹவர்ஸ், பிராக்டிகல் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்ட் இயர்ல வந்து 2 விதமா பிரிக்கிறாங்க, பார்ட் 1 பார்ட் 2. அதுல வந்து மிட்வைஃபரி அண்ட் கைனகாலஜிக்கல் நர்சிங் அப்படின்னா பிரெக்னன்சி டைம்லயும் டெலிவரி டைம்லயும் நம்ம கொடுக்குற கேரை தான் மிட்வைஃபரி அண்ட் கைனகாலஜிக்கல் நர்சிங் சொல்லுவாங்க. மிட்வைஃபரி இஸ் நத்திங் பட் அந்த மகப்பேறு செவிலியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினா ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ட் மிட்வைஃப் அப்படிங்கறதா உங்களுக்கு நம்பரே வரும். இந்த கோர்ஸை முடிச்சவங்க எல்லாமே லேபர் ப்ராசஸ பாக்குறதுக்கும் எலிஜிபிள். நீங்களாம் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ். ஓகேவா? கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் 2 நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் இயர்ல கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், இந்த இடத்துல கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் 2 படிப்போம். ஸோ இது ரெண்டும் சப்ஜெக்ட் டு எக்ஸாம். இதோட தியரி ஹவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போக ரெண்டுக்குமே நம்ம ப்ராக்டிக்கல் இது போவோம் 720 hours. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்ட் 2 இன்டகிரேட்டட் சூப்பர்வைஸ்டு இன்டர்ன்ஷிப். ஸோ நர்சிங் எஜுகேஷன், இன்ட்ரோடக்ஷன் டு ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ரொஃபஷனல் ட்ரெண்ட்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், நர்சிங் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வார்ட் மேனேஜ்மெண்ட், இந்த 4 சப்ஜெக்ட்டுமே இன்டர்னல் பேப்பர். இது ஃபுல்லா உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவீங்க. கம்யூனிட்டி ரிலேட்டடா ஒன்று, அடுத்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா ஒன்று. ஓகே, அதை பண்ணி சப்மிட் பண்ணணும். ஓகே, லாக் புக்ல டாபிக் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் பண்ணிட்டு ஹெச்ஓடிஸ்ட வந்து சைன் வாங்கணும். இவ்வளவுதான் 3 years. அதுக்கப்புறம் ஏரியா வந்து நீங்க ஒர்க் பண்றத சொல்லியிருக்காங்க. நான் முதலேயே சொல்லியிருக்கேன், மெடிக்கல், சர்ஜிக்கல், கம்யூனிட்டி, சைல்ட் ஹெல்த், மிட்வைஃபரி, மென்டல் ஹெல்த் நர்சிங். ஸோ இந்த 5 டிபார்ட்மெண்ட்டும் நீங்க கிளினிக்கல் போவீங்க. அந்த கிளினிக்கல் ஹவர்ஸ் தான் டோட்டலா பாத்தீங்கன்னா 24 weeks 1152 hours வந்து நீங்க கிளினிக்கல்ல ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொரு இயரும் ஃபர்ஸ்ட் இயர்ல 1200 hours, செகண்ட் இயர்ல வந்து 1440 hours. இது hours எல்லாம் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டேஸ்ன்னு தெரிஞ்சு போயிடும். ஓகே, அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் 3 years 6 monthsக்கான ஹார்ஸ், கிளினிக்கல் ஹார்ஸ். இந்த ஹார்ஸ் வந்து நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 1200 hours, செகண்ட் இயர்ல 1440 hours, தேர்ட் இயர்ல வந்து 720 hours பார்ட் 1, அடுத்து தேர்ட் இயர் செகண்ட் பார்ட்ல வந்து 1152 hours. ஸோ இந்த ஹார்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இயரும் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க கிளினிக்கல் ஏரியால. ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு நான் முதலேயே சொல்லிட்டேன், இட்ஸ் அ நான் செமஸ்டர் எக்ஸாம். இயர்லி ஒன்ஸ் தான் நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. 100 marksக்கு எக்ஸாம் இருக்கும். அதுல வந்து 25 marks வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட். போர்டு எக்ஸாம் இருக்குல்ல, அது 75 marks. ஸோ 3 hours எக்ஸாமினேஷன். இதுல பாத்தீங்கன்னா தியரி பிளாக்ல 25 marks வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட், 75 marks வந்து தியரி. ஸோ 3 hours வந்து தியரி எக்ஸாமினேஷன். அது போக பிராக்டிகல் எக்ஸாம்க்கு 100க்கு வைப்பாங்க. 100ல வந்து 50க்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டும். அதாவது நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பண்ணிருப்பீங்களா, ஒர்க் பண்ணும்போது நீங்க பெர்ஃபெக்டா அந்த கேர் பிளான், கேர் ஸ்டடி, நிறைய லாக் புக் அசைன்மெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க பெர்ஃபெக்டா முடிக்கிறீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்னல் அசஸ்மெண்ட் போடுவாங்க. நீங்க எப்படி ப்ரொசீஜர் ஃபாஸ்டா முடிக்கிறீங்க, அதெல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி உங்களோட அட்டெண்டன்ஸ் கரெக்டா இருக்கா, லீவ் வந்து பெர்சன்டேஜ் எப்படி இருக்கு, அது எல்லாத்தையும் நோட் பண்ணி இந்த அசஸ்மெண்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் 50 marks வந்து பிராக்டிக்கல் எக்ஸாமினர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 types ஆஃப் எக்ஸாமினர் இருப்பாங்க, இன்டர்னல் எக்ஸாமினர், எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் சொல்லிட்டு. எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்ங்கிறது வந்து வெளியிருந்து வருவாங்க. இன்டர்னல் எக்ஸாமினர்ங்கிறவங்க வந்து காலேஜ்ல இருப்பாங்க. உங்க கோர்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தவங்க அசோசியேட் ப்ரொஃபஸர்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ யாரு வேணாலும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நர்சிங் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு மார்க் வந்து போடுவாங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸை. நீங்க அன்னைக்கு வார்டுக்கு போய் பேஷண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. அவங்களோட நர்சிங் கேர் பிளான் சொல்லுவாங்க, அதை நீங்க எழுதணும். எழுதிட்டு அவங்க ப்ரொசீஜர் அவங்க கிட்ட பண்ணி காமிக்கணும். அப்புறம் ஹெல்த் எஜுகேஷன் ஃபிளாஷ் கார்டுன்னு இருக்கும், அதை வந்து அவங்ககிட்ட எஜுகேட் பண்ணணும். அப்புறம் வைவான்னு ஒன்று வைப்பாங்க. வைவான்னு வச்சு உங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஸ்கில் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அந்த வைவா எல்லாமே ஈஸியா தான் இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இயர் வந்து நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்னு எல்லாமே லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த கோர்ஸ். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி தான் செகண்ட் இயர்லயும் இங்க எல்லா மார்க்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இதே பேட்டர்ன் தான். ப்ராக்டிக்கல்னா 150 marks ஃபார் இன்டர்னல் அசஸ்மெண்ட் அண்ட் 50 marks ஃபார் ப்ராக்டிக்கல் எக்ஸாம். தியரி எக்ஸாம் வந்து 25 ஃபார் இன்டர்னல் அசஸ்மெண்ட், 75 marks ஃபார் எக்ஸாம். டோட்டல் 3 hours எக்ஸாம். ஓகே, இன்டர்னல் பேப்பர்ல வந்து 50 marks ஃபார் இன்டர்னல் அசஸ்மெண்ட், 50 marks ஃபார் எக்ஸாம். ஸோ டோட்டல் 3 hours. இப்போ நீங்க வாங்குறீங்களா மார்க், அதுல வந்து இங்க டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்டிங்ஷன் அப்படின்னு என்னன்னா 80% அண்ட் அபவ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க டிஸ்டிங்ஷன் ஹோல்டர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்
கிளாஸ் அப்படின்னா 70 to 79% எடுத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்சன். செகண்ட் கிளாஸ் அப்படின்னா 60 to 69% எடுத்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ். பாஸ்னா 50 to 59% தான். ஸோ நீங்க டிஸ்டிங்ஷன் லெவல்ல மார்க் வாங்கினீங்கன்னா உங்களோட ஸ்கில்ல நல்லா டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நல்லா ஹைஃபை ஹாஸ்பிட்டல்ல போகலாம். ஸோ மார்க்ஸ் வந்து எப்பவுமே பிரைமரி ரோல் பிளே பண்ணும். அதே மாதிரி ஒரு அட்டம்ப்ட்லயே நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பில்டிங் வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? இதை வந்து பிராக்டிக்கல்ல நீங்க ரொம்ப தெளிவா ரொம்ப இன்ட்ரெஸ்டா நிறைய விஷயம் நம்ம என்ன தியரியில படிச்சாலும் பிராக்டிக்கல் நாலேஜ்ங்கிறது தனி. அதை வந்து பேஷண்ட் நீங்க கேர் கொடுக்கும் போது அந்த நீங்களே வாலண்டியரா போய் லேர்ன் பண்ணும் போது தான் நீங்க கத்துக்குவீங்க. யாராச்சும் சொல்லி தருவாங்க அப்பதான் நம்ம கத்துக்கணும்னா கத்துக்கவே முடியாது. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இதுல ஹைலி பிளேஸ் அ ரோல். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களே போய் ட்ரக்ஸ் எல்லாம் கத்துக்கணும். அப்புறம் எப்படி சிஸ்டர்ஸ் எல்லாம் பண்றாங்க, எந்த மாதிரி மெத்தட் ஹேண்டில் பண்றாங்க, அந்த கேஸ் ஷீட் எப்படி பண்றாங்க, எப்படி அந்த பேஷண்டோட அந்த கேஸ் டயக்னோசிஸ் சொல்லுவாங்க, அந்த டயக்னோசிஸ் வந்து எப்படி எழுதுறாங்க, ஷார்ட் கட், அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி நர்சஸ் டிக்ஷனரின்னு ஒண்ணு இருக்கும். அதை வச்சு நீங்க பார்த்து வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ எவ்ரிடே இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். ஓகேவா? நம்ம எந்த அளவுக்கு லேர்ன் பண்றோமோ அந்த அளவுக்கு நாலேஜ் ஆயிருக்கும். இந்த ப்ராக்டிக்கல் ரெக்கார்டை மெயின்டைன் பண்றது இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கேஸ் ஸ்டடி, கேஸ் பிரசன்டேஷன், நர்சிங் கேர் பிளான், இதெல்லாம் ஒரி பண்ண வேண்டாம். இது எப்படி எப்படி எழுதணும்னு சொல்லி அந்தந்த எந்தெந்த காலேஜ்ல போய் நீங்க ஜாயின் பண்றீங்களோ அங்க எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் எடுத்துட்டீங்கன்னா நர்சிங் கேர் பிளான் வந்து 4 in மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் வார்ட்ஸ். மெடிக்கல்ல 4 எழுதணும், சர்ஜிக்கல் 4 எழுதணும். இது எப்படி எழுதணும்னு அங்கேயே சொல்லுவாங்க. அப்புறம் டெய்லி டைரி எப்படி எழுதணும், 1 each in அர்பன் அண்ட் ரூரல் கம்யூனிட்டி ஃபீல்டு. அது ஹெல்த் டாக் அப்படின்னா ஃபிளாஷ் கார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால அர்பன் ரிலேட்டடாகவும் ரூரல் ரிலேட்டடாகவும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அடுத்து வந்து கம்யூனிட்டி ப்ரொஃபைல் சொல்லுவோம், அதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா நர்சிங் கேர் பிளான் மெடிக்கல் வார்டுக்கு வந்து 2, கேஸ் ஸ்டடி 1, கேஸ் பிரசன்டேஷன் 1, ட்ரக் ஸ்டடி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மெடிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் எடுத்து ட்ரக் ஸ்டடி பண்ணுவோம். கேஸ் பிரசன்டேஷன் அப்படின்னா நம்ம அந்த பேஷண்ட் பத்தி எழுதிட்டு அதை வந்து பிரசன்ட் பண்ணணும் அசைன் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் முன்னாடி. ஓகே, செகண்ட் இயர்ல வந்து மெடிக்கலும் பண்ணுவோம், சர்ஜிக்கலும் பண்ணுவோம். அதுல சர்ஜிக்கல் தனியா, நர்சிங் கேர் பிளான் 2. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் சொல்றேன். இப்ப மெடிக்கல் அப்பெண்டிசைட்டிஸ், சிஓபிடி, ஃபீவர், இதெல்லாம் மெடிக்கல் சைடு வரும். இது சர்ஜிக்கல் எப்படின்னா அப்பெண்டெக்டமி, அவங்களுக்கு சர்ஜரி பண்ணவங்களை தான் நம்ம நர்சிங் கேர் பிளானா இருக்கணும். அப்பெண்டெக்டமி அந்த சர்ஜரி பத்தி எழுதி இருக்கணும். அது மட்டும்தான் டிஃபரன்ஸ். இதுலயும் நர்சிங் கேர் பிளான் 2, கேஸ் ஸ்டடி 1, கேஸ் பிரசன்டேஷன் 1, ட்ரக் ஸ்டடி 1. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இது கண்டிப்பா எப்படி எழுதணும்னு உங்க காலேஜ்லயே சொல்லி தருவாங்க. ஓகே, அடுத்து சைக்காட்ரிக் வார்டு. சைக்காட்ரி ரிலேட்டடா நம்ம அந்த மென்டல் ஹெல்த் வார்டுக்கே போவோம். அங்க போய் ஒவ்வொரு கேஸும் நர்சிங் கேர் பிளான் கேஸ் எப்படி, கேஸ் ஸ்டடி, கேஸ் பிரசன்டேஷன், ட்ரக் ஸ்டடி, இது எல்லாமே வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பா மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன் 4 முடிச்சிருக்கணும். அந்த பேஷண்ட் பத்தி ஃபுல்லா மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு. அதை வந்து நீங்க ரெக்கார்ட் எழுதி சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி பீடியாட்ரிக் வார்டுனா குழந்தைங்க வார்டுக்கு போய் அவங்க கண்டிஷன் எடுத்து எழுதணும். கேர் பிளான், கேஸ் ஸ்டடி, கேஸ் பிரசன்டேஷன், ட்ரக் ஸ்டடி, இது எல்லாமே பார்க்கணும். ஓகே, அடுத்து தேர்ட் இயர் எடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி மிட்வைஃபரி, லேபர் வார்டுக்கு போயிட்டு நர்சிங் கேர் பிளான் மொத்தம் 3. இதுல வந்து நர்சிங் கேர் பிளான் வந்து ஆன்டினேட்டல், போஸ்ட் நேட்டல், நியூ பார்ன், இப்படி மூணு வகையா பிரிச்சிருவாங்க. அப்போ மிட்வைஃபரி 1, கைனகாலஜி 1, அதே சமயத்துல நியூ பார்ன் 1, ரெண்டுமே இருக்கும். மிட்வைஃபரி ஆன்டினேட்டல் எழுதலாம், போஸ்ட் நேட்டல் எழுதலாம். அப்புறம் இன்னொன்னு வந்து கைனகாலஜிக்கல் ரிலேட்டடா டிசீஸ் கண்டிஷன், அப்புறம் நியூ பார்ன், அதை கேஸ் ஸ்டடி, கேஸ் பிரசன்டேஷன், ட்ரக் ஸ்டடி. அதே மாதிரி கம்யூனிட்டி ரிலேட்டடா ஹெல்த் டாக்கு, ஃபேமிலி ஹெல்த், நர்சிங் கேர் பிளான், குரூப் ப்ராஜெக்ட். நான் சொன்னேன்ல குரூப் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு, குரூப் ப்ராஜெக்ட் அர்பனோ ரூரலோ பண்ணணும். ஓகே, இவ்வளவுதான் டிஜிஎன்எம் கோர்ஸ்க்கான கரிக்குலம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். நான் சொன்னேன்ல டோட்டல் 90 hours. இது வந்து அனாட்டமி அண்ட் பிசியாலஜி. ஸோ இப்படிதான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சிலபஸ். ஓகே, அடுத்தது மைக்ரோபயாலஜி. ஓகேவா? ஸோ டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த சிலபஸ் வந்து நான் அதுல வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த சிலபஸ் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கோர்ஸுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் சிலபஸும் நான் டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா போய் செக் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், இது நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடிஞ்சிருச்சு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு, இப்ப ரேங்க் லிஸ்டே வந்துருச்சு, அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங்
டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வர்றதுக்கு முன்னாடி சீட் மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்கு. சீட் மேட்ரிக்ஸ் வந்ததுனா தான் நம்மளுக்கு எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன சீட்ஸ் இருக்கு, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் எத்தனை, அப்போ எத்தனை சீட் இருக்குது, நம்மளோட கட் ஆஃப்க்கு என்ன கிடைக்கும், எல்லாமே சீட் மேட்ரிக்ஸை பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டை பார்த்துட்டு அதுல செலக்ட் பண்ணுவாங்க. இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் போகணும், ரவுண்ட் 2 கவுன்சிலிங் போகணும், ரவுண்ட் 3 கவுன்சிலிங் போகணும். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம அந்தந்த காலேஜ் பண்ணுவோம். நம்மளோட மார்க்குக்கு ஏற்ற மாதிரி அது கம்யூனிட்டி ரேங்க் பொறுத்தும், கம்யூனிட்டி ரேங்க்குக்கு பொறுத்த மாதிரி, ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி கடைசியில முடிச்சதுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு காலேஜ் சொல்லுவாங்க. அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணுவோம். ஒரு டைம் கொடுத்துருவாங்க, ரிப்போர்ட்டிங் டைம். அதுக்குள்ள போய் ஜாயின் பண்ணிடணும். ரவுண்ட் 1 எப்பவுமே கவர்மெண்ட் சீட்டு தான் இருக்கும். ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 தான் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வரும். ஓகே, ரவுண்ட் 1ல யாராச்சும் செலக்ட் பண்ணி வேண்டான்னு விட்ட அந்த கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாம் எப்ப வரும்? ரவுண்ட் 2ல வரும். ரவுண்ட் 2லயும் செலக்ட் பண்ணாம விட்டாங்கன்னா அது ரவுண்ட் 3க்கு வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸாவே கிடைக்கும். இந்த இயர் நம்மளுக்கு கட் ஆஃபும் -1 to -2 குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ டோன்ட் வெரி, நல்ல காலேஜ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைக்கும். நம்ம சீட் மேட்ரிக்ஸ் வச்சுதான் எதைனாலும் முடிவு பண்ண முடியும். ஓகே, பட் டு பிஎஸ்சி நர்சிங் ஜிஎன்எம்ங்கிறது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியா தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ்ல ஃபீஸே இருக்காது. அடுத்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது போக நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்துடும். ஓகே, சில காலேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இது காலேஜை பொறுத்தது. சில காலேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல அமௌண்ட் வாங்கிட்டாங்கன்னா அதுலயே யூனிஃபார்ம், ஷூஸ், உங்களுக்கு ஸ்டேஷனரிஸ், புக்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. சில காலேஜ்ல அந்த டியூஷன் ஃபீஸ் மட்டும் வாங்கிட்டு மத்த இதுக்கு எல்லாமே தனியா அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது அந்தந்த காலேஜை பொறுத்தது. ஓகேவா? தெரியும், கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டாஃப் நர்ஸா போலாம், கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸா போலாம், ஸ்பெஷாலிட்டி வார்ட்ஸுக்கு நீங்க ஒர்க் பண்ணலாம், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், மிலிட்ரி ஃபோர்ஸஸ்க்கு நீங்க போலாம். அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அந்த லைசன்ஸ் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நீங்க போயிடலாம். பப்ளிக் செக்டர்லயும், ரயில்வேஸ்ல, இஎஸ்ஐசி, இன்சூரன்ஸ் கம்பெனி, பிஎஸ்யூ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. இந்த கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அஸ் லைக் பிஎஸ்சி நர்சிங் மாதிரியே தான். அந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் நான் தெளிவா சொல்லியிருப்பேன். இன்னுமே இதே தான் எல்லா பக்கமும். ஸோ உங்களுக்கு பிளண்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒண்ணு என்னன்னா, சில அப்ராட்ல பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்கள தான் எடுப்பாங்க. அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அங்க போக முடியும். ஸோ அது ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஹையர் எஜுகேஷன் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நீங்க ஜிஎன்எம் ஜாயின் பண்ணிட்டேன், நம்ம இனிமேல பிஎஸ்சி போக முடியாதுன்னு கவலையே பட வேண்டாம். ஜிஎன்எம் முடிச்சுட்டு 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு நீங்க போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் 2 இயர் கோர்ஸ் இருக்கு. அதை முடிச்சீங்கன்னா நீங்க நார்மல் பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட் மாதிரியே ஆயிருவீங்க. அடுத்தது எம்எஸ்சி நர்சிங் 2 இயர்ஸ் கோர்ஸ், அடுத்தது பிஹெச்டி நார்மலா. ஸோ பிபிபிஎஸ்சி முடிச்சீங்கன்னாவே நீங்க பிஎஸ்சி நர்சிங் போத் கிளினிக்கல் அண்ட் டீச்சிங் சைடு ஒர்க் பண்ணலாம். எம்எஸ்சி நர்சிங் ஸ்பெஷாலிட்டி 5 இருக்கும். அதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்பெஷாலிட்டி ரிலேட்டடா நீங்க அசிஸ்டன்ட், அசோசியேட், அப்புறம் நர்சிங் லெக்சரர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், அசோசியேட் ப்ரொஃபசர் அந்த மாதிரி கேட்டகரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த இயர் வைஸ். ஓகே, அடுத்து பிஹெச்டி படிச்சிட்டோம்னா நம்ம வைஸ் பிரின்சிபல் அந்த ரேஞ்சுக்கு போகலாம். எம்எஸ்சி 12 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவே நம்ம பிரின்சிபல் லெவலுக்கு போயிடலாம். ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் நான் எல்லாமே ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது 3.5 இயர்ஸ் கோர்ஸ், இது 4 இயர்ஸ் கோர்ஸ், இது டிப்ளமோ, அண்டர் கிராஜுவேட் டிகிரி. இது கோர்ஸ் ஃபீஸ் ஜென்ரலி லோவரா இருக்கும், இது ஹையரா இருக்கும். ஜாப் மார்க்கெட் சீக்கிரம் ஃபாஸ்டா போயிடலாம். இது கொஞ்சம் லாங்கர், ஏன்னா பிகாஸ் 4 இயர்ஸ் முடிக்கணும். அண்ட் தென் ஸ்டாஃப் நர்ஸ் ரோலு அப்கிரேட் வேணும்னா நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் போக முடியும். இது ஹையர் கிளினிக்கல் அண்ட் அகாடமிக் ரோல்ஸ்குள்ள எல்லாம் போக முடியும். ஹையர் ஸ்டடீஸ் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் தேவை. ஹையர் ஸ்டடீஸ் இது டைரக்ட் என்ட்ரி டு எம்எஸ்சி நர்சிங். பிபிபிஎஸ்சி படிக்க தேவையில்லை, டைரக்டா எம்எஸ்சி நர்சிங் என்டர் ஆயிடலாம். ஓகே, ஸோ கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில், ஐஎன்சி கவுன்சில் எல்லாத்துலயும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அந்த ஐஎன்சி ரெனிவல் பண்ணப்பட்ட அந்த ஐஎன்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ்லி சென்னை போய் பண்ற மாதிரி இருந்தது, இப்பெல்லாம் ஆன்லைன் ப்ராசஸ் வந்துருச்சு. ஸோ நோ வரிஸ். பட் அந்த ஆர்எம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும், ரெனிவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே,
ஸோ இந்த ஜிஎன்எம் கோர்ஸை பத்தி உங்களுக்கு ஃபுல்லாவும் தெளிவாகவும் புரிஞ்சிருக்கும். நான் இதோட ஜிஎன்எம் சிலபஸையும் பிஎஸ்சி நர்சிங் சிலபஸையும் என் டெலகிராம் சேனல்ல போடுறேன். ஸோ ஒவ்வொரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டும் நர்சிங் தான் தன்னோட பேஷன் நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து போய் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி அதை வந்து செக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.